இப்போ திடீர்னு இந்த மாற்றம் வந்திருக்கிறதா? நான் பாகுபாடெல்லாம் நான் காட்ட மாட்டேன். இந்து, முஸ்லிம் மக்கள் கிட்ட எல்லாம். நான் எந்த இடத்துலயும் முஸ்லிம்னு நான் குறிப்பிடலையே அப்படிங்கிறதெல்லாம் மோடி அவர்கள் இப்ப சொல்றது. அது அடுத்த கட்டம் இருக்கு. 3 கட்டம் இருக்கு. இப்ப அதுல நம்ம பெரும்பான்மை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட பேச்சா பார்க்கறதா? இல்ல மேம். ஜஸ்டிஸ் ஃபார் ஆல், அப்பீஸ்மென்ட் டு நன் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சு. அதாவது அனைவருக்குமே நீதி, ஒரு தரப்பினரை தாஜா செய்வது அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் கூடாதுங்கிற விஷயத்தை அவங்க 1980லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தேதி சொல்லலை. மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்தினது யார்? இதே காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தானே. மத ரீதியான பிளவுக்கு ஒத்துக்கொண்டது காங்கிரஸ் கட்சி தானே. ஒன்று. ரெண்டாவது, ஆர்டிக்கிள் 370 டாக்டர் அம்பேத்கரினுடைய கடுமையான ஆட்சேபனையை மீறி அரசியல் சாசனத்தில் கொண்டு போய் சேர்த்தது. அது ஆர்டிக்கிள் 370 வந்ததுக்கான ஒரே காரணம், அந்த காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை தாஜா செய்வதற்கான ஒரு வேலையைத்தானே அப்பையும் காங்கிரஸ் பண்ணாங்க. சரி, அவ்வளோ பழசுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த 2014 2014 அந்த காலகட்டத்தில் ரஜிந்தர் சச்சார்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கமிஷன் போட்டிங்களே. எதுக்காண்டி போட்டிங்க? ஸோ ஏழை மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னால் ரஜிந்தர் சச்சார் கமிட்டி இஸ்லாமியர்களுக்காக, மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் மேலே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காண்டி ஒரு தனியான கமிட்டி போட்டிங்களே. தயாகிருஷ்ணா சொன்ன மாதிரி இந்தியாஸ் பிளான்டு பவர்ட்டி இந்த 75 வருஷமாக உங்களால் தானே வந்தது. 2014க்கு முன்னாடி நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது? 2024 இன்றைக்கு தேதிக்கு சிதம்பரம் சொல்கிறார், யார் பிரதமர் ஆனாலும் இந்தியா 3வது பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் 2014க்கு முன்னாடி நீங்கள் பொருளாதாரத்தை அந்த மாதிரி வச்சுருக்கல. ஒன்று. இந்த 10 வருடங்களில் அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மோடி முன்வைக்கின்றார். இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், சாலைகளாகட்டும், முத்ரா வங்கி இதாக லோனாக இருக்கட்டும், எதுவுமே குறிப்பிட்ட இந்த சமுதாயம்னு போகலையே. இது சமுதாய சிட்டிசன்ஸ், இங்கே இந்த குடிமக்களுடைய அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியும் தானே இந்த 10 ஆண்டுகளும் திட்டமிடப்பட்டது. நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் இந்த ஒரு திட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்டிக்கிள் 370 நீங்கள் இஸ்லாமியரை தாஜா பண்ணுறதுக்காக பண்ணது. அதை நாங்கள் ரத்து பண்ணோம். அதை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி தான் நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் வந்தது. இப்போயுமே கூட என்னென்னா, நீங்கள் 1948 முதல் அந்த வார் நடந்தப்போ பாகிஸ்தானியர்கள் அந்த ஒரு காட்டு மராசிகளை போட வேடமிட்டு வந்த பாகிஸ்தானிய இராணுவம் இந்திய படை அவர்களை துரத்தி எடுத்தது. ஜெனரல் கரியப்பா அதை துரத்தி எடுத்தார். இந்திய படையை துரத்தி கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போய் இன்றைக்கி தேதி வரைக்கும் அதை கொதிநிலையில் வச்சுருந்தது யார்? உங்களுடைய ஜவஹர்லால் நேரு தானே. ஸோ ஆக உங்களுடைய அப்பீஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இராணுவத்தினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தி ஒரு பகுதியை இன்றளவும் நீங்கள் பாகிஸ்தானுகளுக்கு தாரை பார்த்து கொடுத்தீர்கள். அதே மாதிரி சைனாவுக்கு அது அக்சாய்ஷன், அதை பற்றி நான் இப்போ பேச வரல. அக்சாய்ஷனை பற்றி அது தனியாக வந்தது. நாட் அ சிங்கிள் பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தேர்ன்னு சொன்னார். அங்கே ஒரு புல் பூண்டு கூட முளைக்கிறது இல்லை, அதனால் அதை சைனாக்காரங்க எடுத்துகிட்டு போட்டுங்கிற மாதிரி ஒரு தானப்பிரபுவாக இருந்தார். ஆக மத ரீதியாக இப்போ கடைசியாக இப்போ இவர் மேனிஃபெஸ்டோ பற்றி பேசினார். மேனிஃபெஸ்டோவில் இல்லாத ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் ஹைதராபாத்தில் பேசினார்? நாங்கள் மைனாரிட்டிகளுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த சொத்து வரி வசூல் பண்ணி அது வெல்த் டேக்ஸ், செல்வத்தின் மீதான வரியை விதித்து அதிலிருந்து நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசினார். அவர் பேசினாரா இல்லையா? நீங்கள் எங்களுடைய இதில் லிஸ்ட்டில் மேனிஃபெஸ்டோவில் இல்லைன்னு சொல்லலாம். மேனிஃபெஸ்டோவில் இல்லாத ஒருத்தர் அவர் பேசினார். ரெண்டாவது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சாம் பிட்ரோடாவும் சொன்னார். அமெரிக்காவில் 55% வரைக்கும் வரி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் தாண்டி போய் ராகுல் சாம் பிட்ரோட கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நம்மளுடைய இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ திரும்ப இந்து முஸ்லிம் இது 2வது கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே இந்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ராகுல் காந்தி என்ன பண்றாரு? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அக்னிவீர் திட்டம் சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்காண்டி, சமுதாயத்தில் சாதி ரீதியாக மேல் சாதியினருக்கு தான் ரெகுலர் ஆர்மி, சாதி ரீதியாக கீழானவர்களுக்கு
அக்னிவீர் திட்டம் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொன்னார் மேடம்? நான் பார்த்தவரையெல்லாம் எனக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து மிலிட்ரியில் வந்து மொழி இருக்குது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி மொழி இருக்குதே தவிர்த்து நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு நான் வந்து நிச்சயமாக நான் எழுதி வேணால் கொடுக்குறேன். எந்த ரெஜிமெண்ட்டுக்கு போனாலும் சாதிய பாதுகாப்பாடுங்கிறது எங்கேயுமே கிடையாது. மொழி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இது தமிழ்நாடு, இது கர்நாடகம், இது வந்து ஆந்திரா, இது ஜாட் ரெஜிமெண்ட், இது சிக் ரெஜிமெண்ட், அப்படி வேணா போயிடுதே தவிர்த்து மொழி ஏதாவது ஜாதி வாரியான ஒரு பிரிவினை ராணுவத்தில் இல்லவே இல்லை. ராணுவத்தில் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்க தூண்டி விடும்போது சாதி பிரிவினையை நீங்க தூண்டி விடுறீங்கன்ற குற்றச்சாட்டுக்கு தான் நீங்க ஆளாகிறீங்க. அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் போய் புகார் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானோம். சாதி ரீதியாக மத ரீதியாக தொடர்ந்து மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக வாக்குகளை வாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி யாருன்னு கேட்டா காங்கிரஸ் கட்சி தான். இதைத்தான் திரு ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு 200-300 வருஷமா வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அதுதான் வந்து உலக நாடுகள் என்ன செய்யணும்னு தீர்மானம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க தான் தீர்மானம் பண்றாங்க. ஜார்ஜ் சோரோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மற்றவங்களை என்ன செய்யணும்னு அவங்க தீர்மானம் என்ன பண்றாங்களோ அதை செய்வதற்காகத்தான் நீங்க காங்கிரஸ் கட்சி வேலை செய்துங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவே நாங்க வைக்கிறோம். சரி, அவங்க அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் பண்றாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இத பேச மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே அவர் பேசுறாரு, என்ன ஆதாரத்தோட பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல காங்கிரஸ் தரப்பு, அதுக்கான பதில் சுருக்கம். இல்ல, நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அதனால திரும்பவும் கேட்கிறேன். இந்த 10 ஆண்டுகள்ல இவர் வந்து மத ரீதியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு உங்களால ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட முடியலையே. நீங்க பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நீங்க பேசிட்டு போயிடுவீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான பதிலா எடுத்துக்கொள்றீங்க? இது பதிலா எடுத்துக்கொள்றீங்க. நீங்க பேசுறதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு, நிச்சயமா கொடுக்குறாரு. சரி, ஷெரீப் அவர்கள்ட்ட